அடுத்ததாக மூன்றாவது அந்த கேள்வியிலே மண்ணை பண்படுத்த பயன்படும் கருவி அல்லாதது என்கின்ற அந்த வினாவை மண்வெட்டி முழு மண்வெட்டியை தவிர அல்லாதது இது பயன்படும், இதுவும் பயன்படும், அவ்வாறான கருவி அல்லாதது இதற்குரிய விடையினை உடனடியாக மாணவர்கள் மண்ணை பண்படுத்த பயன்படும் கருவி என்று வாசித்துவிட்டு உடனடியாக முதலாவதை விடையாக தெரிவு செய்வதும் உண்டு. எனவே இதனை மாணவர்களுக்கு நன்றாக விளங்கப்படுத்த வேண்டும். சுற்றாடல் வினாக்களிலே, சுற்றாடல் சால் செயற்பாடுகள் சார்ந்த இந்த வினாக்களிலே இந்த அல்லாதது, பயன்படாதது என்கின்ற இவ்வாறான வினாக்கள் அதிகமாக வருவதுண்டு. எனவே இதற்குரிய விடையாக ஈர்க்குத்தடி, இது அந்த குப்பைகளை ஒன்று சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் என அந்த அடிப்படையிலே அந்த வினாவுக்குரிய விடை மூன்றாவதாக இருக்கின்றது. அதேபோன்று நான்காவது வினா தண்டு துண்டங்களை நடுவதன் மூலம் புதிய தாவரங்களை உருவாக்குவது என்கின்ற அந்த வினாவிற்கு மிளகாய், கத்தரி, மரவள்ளி 3 விடைகள் தரப்படுகின்றன. தண்டு துண்டங்கள், அதாவது இங்கே நாங்கள் இவ்விடத்திலே நாங்கள் அதிகமாக விளங்க வேண்டியது ஒரு தாவரம் உருவாகுவது, புதிய தாவரம் ஒன்றை உருவாக்குவது வித்துக்களினால், அதே போன்று தண்டு துண்டங்களினால், இலைகளினாலும் தாவரங்கள் உருவாகும். இலைகளை வைத்து அதே வேர்களினாலும் புதிய தாவரத்தை உருவாக்கலாம். இவ்வாறு அந்த அடிப்படையிலே தண்டு துண்டங்கள் நடுவதன் மூலம் புதிய தாவரங்களை உருவாக்குவது. இப்போ மிளகாய் எங்களுக்கு தெரியும், விதை நாட்டினா தான் ஒரு மிளகாய் செடியை உருவாக்கலாம். கத்தரி விதை, அந்த அடிப்படையிலே மரவள்ளி, இப்போ மரவள்ளி என்பது தண்டு துண்டங்களினால், தண்டு துண்டம் மரவள்ளி தண்டு துண்டொன்றை நடுவதன் மூலம் அதிலிருந்து நாங்கள் மரவள்ளி தாவரத்தை உருவாக்கலாம். எனவே இவ்வாறு இதே மாதிரி நாங்கள் அதிகமாக கேட்கலாம். கரும்பு, மரவள்ளி, அதே போன்று பொன்னாங்கண்ணி போன்ற விடயங்கள் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே இந்த விடயங்களிலே அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டும். அவைக்கு விடையாக மரவள்ளி என்கின்ற விடை காணப்படுகிறது. அதேபோன்று வித்துக்களை நேரடியாக நாட்டி புதிய தாவரங்களை உருவாக்குவது. வித்துக்களை நாட்டி, இங்கே மரவள்ளி என்பது தண்டு துண்டத்தால் பெறப்படுகின்ற ஒரு தாவரம். தண்டு துண்டத்தினால் புதிதாக ஒரு தாவரத்தை உருவாக்கலாம். கரும்பும் ஏற்கனவே சொன்னது போல தண்டு துண்டங்களை நடுவதன் மூலம் உருவாக்குவது. அவரை என்பது உங்களுக்கு தெரியும், அவரை கொடி, இது அவரை விதையினை நாட்டி உருவாக்கப்படுவது. அதுக்குரிய விடை. அடுத்து வீட்டுத் தோட்டத்துக்கு வீட்டுத் தோட்ட பயிர்களுக்கு நன்மை செய்யும் பிராணி என்கின்ற வினவப்பட்டிருக்கிறது. அதில் அணில், தேனி, வௌவால் என்கின்ற இந்த 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள். இதிலே தேனியை பார்ப்பார்கள், அணில், வௌவால், இதில் 3 வீட்டு தோட்ட பயிர்களுக்கு நன்மை செய்யும் பிராணி, மிக கவனமாக இருக்க வேண்டும். இதிலே அணில் என்பது வீட்டு தோட்ட பயிர்களுக்கு தீமை செய்யும் பிராணி. எனக்கு தெரியும், அணில் பழங்களை சாப்பிடும், காய்களை கொறித்து உண்ணும், இவ்வாறான சேதங்களை ஏற்படுத்தும். இங்கே இருக்கின்ற தேனி எங்களுக்கு தெரியும், தேனி மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்ற ஒரு பிராணி. ஆனால் வௌவால் இதுவும் எங்களுக்கு தாவரத்துக்கு நன்மை செய்கின்ற ஒரு பிராணி தான். ஆனால் அது எங்களுக்கு தெரியும் தாவரங்களை அதாவது தாவர வித்துக்களை பரவலடைய செய்கின்ற ஒரு பிராணி. அப்போ வௌவாலும் வராது. அப்போ இங்கே வீட்டு தோட்டத்துக்கு நன்மை செய்கின்ற ஒரு பிராணியாக அதாவது தேனி காணப்படுகிறது. அதே போல் பயிர் நிலத்திற்கு பசலையிடும் காரணம் என்ன காரணத்துக்காக நாங்கள் மண்ணை என்னத்துக்கு நாங்கள் அதை பயன்படுத்துகின்றோம், ஏன் நாங்கள் பசலையிடுறோம்ங்கிறதுக்கான ஒரு கேள்வி. பயிர் நிலத்திற்கு பசலையிடுவதற்குரிய காரணம், இதை நாங்கள் நன்றாக விளங்க வேண்டும். மண்ணை வளப்படுத்துவதற்கு, மண்ணின் ஈரப்பதனை பேணுவதற்கு, மண் அரிப்பை தடுப்பதற்கு. பயிர் நிலத்துக்கு பசலையிடுறது நாங்கள்
ஈரப்பதனை பேணுவதற்கு என்று சொல்லியிருக்காங்க. மண்ணரிப்பை தடுப்பதற்கு. இப்போ பசலைன்னா எங்களுக்கு தெரியும், அந்த மண்ணின் வளம் என்கிறது பசலை. அந்த மண்ணினுடைய வளம் குறைவடைவதுன்னு சொன்னால் பசலை குறைவடைவது என்பது காரணம். எனவே அப்போ இதற்குரிய விடையாக நாங்கள் மண்ணை வளப்படுத்துவதற்கு என்கின்ற அந்த விடையினை தெரிவு செய்யலாம். அதே போன்று கூட்டல். கூட்டல் என்பது தெரியும் எங்களுக்கு, பொருட்களை, அதாவது கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்ற ஒரு பசலை இயற்கை பசலையாக கிடைக்கப்படுகிறது. அந்த வகையில் எங்கள் உடைந்த பீங்கானை அதற்காக பயன்படுத்த முடியுமா? முடியாது. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த முடியாது. உக்கும் பொருட்களைத்தான் அதுக்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்தலாம். அந்த அடிப்படையிலே மாட்டுச்சாணம், பிராணிகளின் சிறுநீர், இதே போல் எங்களை கழிவுகள், அதாவது எங்களோட சமையலறை கழிவுகள், அதே போன்று குப்பை கூலங்கள், அதே போன்று கழிவு, அதாவது உணவு கழிவுகள், உணவு மீதிகள், இவற்றை நாங்கள் பயன்படுத்தி இந்த கூட்டருவை தயாரித்து கொள்ளலாம். அதே போன்று பிராணிகளுடைய கழிவுகள். அந்த அடிப்படையிலே இங்கே அதுக்குரிய விடையாக மாட்டுச்சாணம் காணப்படுகிறது. அது கவ்வாத்து செய்யப்பட வேண்டிய கவ்வாத்து என்பதை நாங்கள் இடத்திலே மாணவர்களுக்காக விளங்கப்படுத்த வேண்டும். கவ்வாத்து என்பது மேலும் வளர விடாமல் அதிக பயனை பெறுவதற்காக ஒரே அளவிலே வெட்டி விடுவது, பயனை அதிகமாக பெறுவதற்காக வேண்டி. அதாவது தெரியும், கவ்வாத்து செய்கிறதுங்கிறது, அதாவது உதாரணமாக ஒரு தேயிலை செடி எடுத்துக்கொண்டால், தேயிலை நாங்கள் தெரியும், உங்களுக்கு தேயிலை தோட்டங்களுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஒரு லெவலுக்கு அதை வெட்டி விட்டுருப்பாங்க. அதுதான் கவ்வாத்துன்னு சொல்கிறது. அது தேயிலை ஒரு மரமாக வளரக்கூடிய ஒரு தாவரம், இருந்தாலும் அதை செடியாக வெட்டி விட்டு செடியாகவே இருந்து கொண்டு இருக்கு. எனவே அப்போ இங்கே தேயிலை வரும். அதாவது கவ்வாத்து செய்யப்பட வேண்டிய தேவை இல்லாத தாவரம் என்பதால் கேள்வி. எனவே அதில் விளைய கொள்ள வேண்டும். அப்போ இந்த விடயங்களை நாங்கள் மாணவர்களுக்கு குறிப்பிட்டாக வேண்டும். தேவை இல்லாத, அப்போ தேயிலைக்கு தேவை இருக்கிறது, கவ்வாத்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது உச்ச பயனை பெறுவதற்காக. அதே போல் திராட்சை கொடி இருப்பவர்களுக்கு தெரியும், திராட்சையும் நாங்கள் அதன் பயன் தந்ததன் பிறகு அதனை வெட்டி விட்டு திரும்ப மீண்டும் அதன் பயன் தருவதற்காக அதனை கவ்வாத்து செய்வார்கள். அதாவது மேலால் அதனுடைய அந்த முனைகளை கிள்ளி அல்லது மேலால் இருக்கின்ற அந்த தாவர கிளைகளை வெட்டி அகற்றி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி விடுவார்கள். இதை கவ்வாத்து என்று கூறலாம். அதே கொய்யாவை நாங்கள் கவ்வாத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கொய்யாவை கவ்வாத்து செய்தால் அது பயனை இழந்துவிடும், அவருடைய பூக்குன்ற அந்த மரக்கிளைகள் எல்லாம். எனவே அந்த கொய்யா என்பது இங்கே சரியான விடை. தேவை இல்லாத தாவரம். அப்போ இதுவும் இங்கே கவ்வாத்து செய்யப்பட வேண்டியது, இங்கே செய்யப்பட வேண்டியது, செய்யப்பட வேண்டியது அல்லாத, தேவை இல்லாத. அப்போ இதனை மாணவர்களுக்கு அதிகமாக கூற வேண்டும். அதில் வீட்டு தோட்ட வேலி அமைக்கும் போது பயன்படுத்தக்கூடிய தடி என்கின்ற அந்த கேள்வி. தடி அனைவருக்கும் தெரியும், மரமுந்திரியை யாரும் வேலிக்கு பயன்படுத்துவதில்லை. அதாவது வீட்டு தோட்ட வேலிக்கு அதிகமாக வீட்டு தோட்ட வேலிகளுக்கு கிளைகள் முளைக்கின்ற, அதாவது தழைக்கின்ற அந்த கிளைகளைத்தான் பயன்படுத்துவோம் நாங்கள். எனவே இதுவும் நாங்கள் அது மரமாக வளரக்கூடியது. அதாவது அனைவரும் அதிகமாக வீட்டு தோட்டங்களுக்கு நடப்படுகின்ற ஒரு தாவரம் இங்கே அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். நம்ம கிளை செடியான்னு சொல்லுவோம், அதனுடைய உண்மையான பெயர் கிளிசிரடியா, அதுக்குரிய விஞ்ஞான பெயர்களும் இருக்கின்றன. எனவே இவ்வாறு நாங்கள் அந்த விளக்கங்களை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும்.